அனைவருக்கும் வணக்கம். இது சாய் கவிச்சாரல். நான் ஜீவி. இப்போ பாருங்கள், இங்கே நெல்லிக்காய் இருக்குது, காஃபி தூள் இருக்குது, டீ தூள் இருக்குது. இந்த வெயில் காலத்தில் உங்கள்கிட்ட இது 3 கொடுத்தா நீங்கள் எதை இப்போ நீங்கள் ட்ரிங்க்ஸாக எடுத்துப்பீங்க? நான் எதை எடுத்துக்கினேன், எப்படி செஞ்சேன்றது தான் இப்போ நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். பார்த்திங்கன்னா, இப்போ வெயில் காலம், அதனால் காஃபி ஈட்டுனதுனால நான் காஃபி முதல்ல ரிஜெக்ட் பண்ணிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா, டீ தூள், நெல்லிக்காய் 2 இருக்குது. நெல்லிக்காய் ரொம்ப சத்தான ஜூஸ் பண்ணலாம், அதனால் நான் டீ தூளும் எடுத்துட்டேன். இப்போ என்னென்னா, நெல்லிக்காயில் ஜூஸ் போட போகிறேன். காஃபி டீ எல்லாம் ஒரே மாதிரி தான் போட்டு செய்வாங்க எல்லோரும். ஆனால் நெல்லிக்காய் ஜூஸ் ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக போடுவாங்க. நான் எப்படி செஞ்சேன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஒரு கிண்ணத்தில் போட்டு தண்ணி பிடிச்சிட்டு இதை நல்லா உப்பு போட்டு நல்லா க்ளீனாக கழுவி எடுத்துக்கணும். ஏன்னா மேலே ஏதாவது அதில் பூஞ்சை கிருமி ஏதாவது இருக்கும், அதனால் க்ளீனாக கழுவி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், கத்தியும் அதே மாதிரி க்ளீனாக கழுவி எடுத்துக்கணும். எல்லாத்துலேயுமே சுத்தம் ரொம்ப முக்கியம். இப்போ பாருங்கள், இது மாதிரி கட் பண்ணி வச்சாச்சு. இப்போது இது நான் பாருங்கள், வீட்டில் நாட்டு மாட்டு பாலில் தோய வச்ச தயிர் பாருங்கள். இது 2 மேசை கரண்டி அளவுக்கு எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி மிக்ஸி கப் எடுத்து நல்லா கழுவிட்டு அதில் இந்த நெல்லிக்காய் பொடியெல்லாம் கொட்டிக்கலாம். அதில் கொஞ்சமாக மிளகு, ஒரு 5 நெல்லிக்காய்க்கு ஒரு 5-6 மிளகு, அவ்வளோதான். இது மாதிரி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக சீரகம் எடுத்துக்கிட்டு, அப்புறமா இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு சீரகம் கொஞ்சமாக போட்டுட்டு, இப்போது இந்த தயிரில் 2 மேசை கரண்டி அளவுக்கு இதில் போட்டுக்கலாம். குழிக்கரண்டி எடுத்து 2 கரண்டி அதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக அதில் உப்பு தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லை உப்பு போடாமல் கூட நம்ம அடிச்சிக்கலாம். இப்போ இதை மிக்சியில் வச்சு அடித்து எடுத்துன்னு வந்தாச்சு. ஜூஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஜூஸ் வடி போடுற கரண்டி வச்சு இதை வடி போட்டுக்கலாம். அதில் அரைப்படாத சக்கைலாம் இருக்கும், அதனால் அதை வடி போட்டு குடித்தா தான் நல்லாயிருக்கும். அதனால் வடி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நிறைய சக்கை நிற்குது. அதை கையில் கலக்கி விட்டு இறக்கிடலாம். திக்காக இருக்கிறதுனால கொஞ்சம் மெதுவாக இறங்கும், அதனால் ஒரு விரலில் நல்லா கலக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் இன்னும் இருக்கிற சக்கை இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்குது அந்த ஜூஸு, அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றினா அதுலேருந்து இன்னும் ஜூஸ் இறங்கும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் இந்த கரண்டியில் தண்ணி ஊற்றும்போது அதில் இருக்கிற எல்லா ஜூஸுமே இறங்கிடும். இப்போ திக்னஸும் கரெக்டாக போயிடுச்சு. இப்போ குடிக்கிற அளவுக்கு வந்திருக்கு. பாருங்கள், இது ஜூஸ் அழகாக ரெடி ஆகிடுச்சு. இதில் நெல்லிக்காயில் வைட்டமின் சி நிறைய இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய இருக்கும், முடி உதிர்தலை தடுக்கும், நல்லா ஜீரணம் ஆகும். இது மாதிரி நிறைய பயன்கள் இருக்குது. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா இது மாதிரி செஞ்சு குடிங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்